नमस्कार, आप देख रहे हैं TTN 24 न्यूज और मैं हूं आपके साथ मानवी ठाकुर। प्रधानमंत्री नरेंद्र मोदी ने तमिलनाडु के मदुरै में 4400 करोड़ रुपए से अधिक की विकास परियोजनाओं का उद्घाटन किया और आधारशिला रखी। इन परियोजनाओं से कनेक्टिविटी बेहतर होगी, अर्थव्यवस्था मजबूत होगी, रोजगार पैदा होंगे। माना जा रहा है कि ये दौरा विधानसभा चुनावों में एनडीए को राजनीतिक लाभ पहुंचा सकता है। प्रधानमंत्री नरेंद्र मोदी ने तमिलनाडु के मदुरै में 4400 करोड़ रुपए से ज्यादा के कई महत्वपूर्ण इंफ्रास्ट्रक्चर प्रोजेक्ट्स का उद्घाटन किया, आधारशिला रखी और उन्हें राष्ट्र को समर्पित किया। माना जा रहा है इन परियोजनाओं से राज्य में कनेक्टिविटी बेहतर होगी, अर्थव्यवस्था को मजबूती मिलेगी, नए रोजगार पैदा होंगे और लाखों लोगों का जीवन बदल जाएगा। तमिलनाडु में अगले कुछ महीनों में होने वाले विधानसभा चुनावों से पहले पीएम मोदी के तमिलनाडु दौरे को काफी अहम माना जा रहा है। पीएम मोदी ने इस दौरान लोगों को संबोधित भी किया। एनुअल रेलवे एलोकेशन टू तमिलनाडु was about 880 crore rupees during 2009 and 14. This was when Congress, DMK were in power at the center. Now, in 2026-27, it is more than 7,600 crore rupees, about 8 times more. When they could do something for the state, Congress, DMK did nothing. But today, they talk big. நண்பர்களே, ராமேஸ்வரம் செல்லும் பழைய பாம்பன் பாலம் 100 ஆண்டுகளுக்கும் மேலாக நிலையாக இருந்தது. ஆனால் இத்தனை நீண்ட காலத்திற்கு பிறகு அது மாற்றப்பட்டிருக்க வேண்டும். ஆனால் 2004 முதல் 2014 ஆண்டு வரை 10 ஆண்டுகளாக ஆட்சியிலே இருந்த திமுகவும் காங்கிரசும் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? ரயில்கள் பாலத்தை மெதுவாக கடக்க வேண்டியிருந்தது என்றால் அவர்களின் அரசாங்க கோப்புகள் அதைவிட மெதுவாக கடந்து கொண்டிருந்தன. நம்முடைய அரசாங்கம் தான் தற்போதைய நவீன பாம்பன் பாலத்திற்கு ஒப்புதல் அளித்தது. கடந்த ஆண்டு இதனை தொடக்கி வைக்கும் பேறு எனக்கு கிடைத்தது. நாங்கள் வேலையிலே வேகத்தை காட்டினோம். இதன் காரணமாக இப்போது ரயில்களால் வேகமாக பயணிக்க முடிகின்றது. 2009-14 ஆண்டிலே தமிழ்நாட்டிற்கு வருடாந்திர ரயில்வேயின் நிதி ஒதுக்கீடு சுமார் 880 கோடி ரூபாய். மத்தியிலே காங்கிரசும் திமுகவும் ஆட்சி செய்த போது இருந்த நிலைமை இதுதான். ஆனால் இப்போது 2026-27 இது 7,600 கோடி ரூபாய், 8 மடங்கு அதிகம். நீங்க தான் சொல்லணும், எத்தனை மடங்கு அதிகம்? இன்னும் காதல உடலையா யாருக்கும்? 8 மடங்கு அதிகம். மாநிலத்திற்கு நல்லது ஏதாவது செய்ய முடிந்த காலத்திலே இந்த காங்கிரஸ் திமுக காரர்கள் ஒன்றுமே செய்யவில்லை. ஆனால் இன்றைக்கு வாய்கிழிய பேசுகிறார்கள், கூப்பாடு போடுகிறார்கள். Friends, today the women of Tamil Nadu are in deep trouble. Crime is increasing. Every other day we hear of some crimes against women. Further, women are seeing their families destroyed by drug mafia and alcohol. They remember how much better their lives used to be in Amma Jayalalitha's rule. But I assure every mother, sister and daughter of Tamil Nadu,
as the NDA government comes in, we will focus on law and order. Criminals and drug mafias will be behind bars. NDA will ensure your safety, dignity, and empowerment. நண்பர்களே, இன்று தமிழ்நாட்டின் பெண்கள் பெரும் பிரச்சனையில் சிக்கியிருக்கின்றார்கள். குற்றங்கள் அதிகரிக்கின்றன. ஒவ்வொரு நாளும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றன. மேலும் போதைப் பொருள் பெருங்குற்ற கும்பல், மாஃபியாக்கள் மற்றும் மதுபானத்தால் தங்களின் குடும்பங்கள் அழிக்கப்பட்டு வருவதை பெண்கள் கவனித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அம்மா ஜெயலலிதா அவர்களின் ஆட்சியின் போது தங்களுடைய வாழ்க்கை எத்தனை சிறப்பானதாக இருந்தது என்பதை பெண்கள் இப்போது நினைத்து பார்க்கின்றார்கள். ஆனால் நான் தமிழ்நாட்டின் தாய்மார்கள், சகோதரிகள், பெண்கள் அனைவருக்கும் உறுதியாக ஒன்றை தெரிவிக்க விரும்புகின்றேன். என்டிஏ அரசாங்கம் பதவிக்கு வந்தவுடனேயே நாங்கள் சட்டம் ஒழுங்கின் மீது கவனம் செலுத்துவோம். குற்றவாளிகளும் போதைப் பொருள் மாஃபியாக்களும் சிறைகளிலே அடைக்கப்படுவார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணி என்டிஏ உங்களுடைய பாதுகாப்பு, கண்ணியம் மற்றும் அதிகார பரவலாக்கத்தை உறுதி செய்யும். Friends, many people from Tamil Nadu were an important part of the freedom struggle. After we won freedom, our constitution makers, led by Dr. Babasaheb Ambedkar, gave us a wonderful constitution. It lays the foundation for a strong democracy where everyone is equal. Every moment of my life, I have strived to uphold the values of the Constitution. I have been part of the movement to save our democracy during the emergency. Recently, I heard that someone from the DMK said that they do not fear me or my father. Let me say this clearly. In our democracy, nobody needs to fear anyone. So, when some